நாலேஜ் இஸ் எக்ஸ்ப்ளோஷன். ஒரு பேராசிரியர் ரயிலில் ஒரு விவசாயியின் அருகில் அமர்ந்திருப்பதைக் காண்கிறார். சலிப்படைந்த பேராசிரியர் நேரத்தை கடத்த ஒரு விளையாட்டை முன்மொழிய முடிவு செய்கிறார். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்பேன் என்று பேராசிரியர் கூறுகிறார். உங்களால் பதில் சொல்ல முடியாவிட்டால் நீங்கள் எனக்கு 50 ரூபாய் கொடுங்கள். பிறகு நீங்கள் என்னிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். என்னால் பதில் சொல்ல முடியாவிட்டால் நான் உங்களுக்கு 500 ரூபாய் தருகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? என்று கேட்டார். விவசாயி சம்மதத்துடன் தலையசைக்கிறார். பேராசிரியர், பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு? என்று கேட்டார். விவசாயி அமைதியாக 50 ரூபாய் எடுத்து பேராசிரியரிடம் கொடுக்கிறார். இப்போது விவசாயியின் முறை. மலை ஏறும்போது 3 கால்களும் கீழே வரும்போது 4 கால்களும் உள்ள விலங்கு எது? என்று அவர் கேட்கிறார். பேராசிரியர் தடுமாறினார். அவர் தனது மூளையை குழப்புகிறார். தர்க்கரீதியான விளக்கங்களைத் தேடுகிறார். மேலும் தனது நோட்புக்கைக் கூட ஆலோசிக்கிறார். ஆனால் அவரால் பதிலைக் கண்டுபிடிக்க முடியவில்லை. விரக்தியடைந்த அவர் விவசாயியிடம் 500 ரூபாய் கொடுக்கிறார். விவசாயி புன்னகையுடன் பணத்தை வாங்கிக் கொண்டு சாய்ந்து தூங்குகிறான். ஆர்வத்துடனும் அதை விட்டுவிட விருப்பமில்லாமலும். பேராசிரியர் விவசாயியை எழுப்பி, சரி, அது என்ன விலங்கு? என்று கேட்கிறார். விவசாயி அமைதியாக 50 ரூபாய் எடுத்து பேராசிரியரிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் தூங்கச் செல்கிறார்.